இல்லை பிரெஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் ரெண்டுமே உமன்ஸுக்கு காமனாக வர கேன்சர் தான். ஓகேங்களா? ஏன்னா உமன்ஸ்னும் போது அது ரெண்டு தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வர கேன்சர்ஸ். இல்லை கண்டிப்பாக ரெண்டுமே ரைஸ் தான் ஆகுது. சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் ஹெச்பிவி இந்த ஹியூமன் பேப்பிலோமான ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ்னால வர்றது அதுக்கு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, சின்ன வயசுலேருந்தே வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த சர்வைக்கல் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுது. பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இருக்குது. பிரெஸ்ட் கேன்சருக்கு ரொம்ப ஒபீஸ் ஃபீமேல், பிரெஸ்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரெஸ்ட்டில் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்க்ரீனிங்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. போய் நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப் ஸ்மியர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எது ஸ்க்ரீனிங் பண்ணலாம். அதேமாதிரி பிரெஸ்ட் கேன்சர் தான் மேமோகிராஃபி, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், நீங்களே வந்து அழுத்தி பார்த்துக்கிறது, மேமோகிராஃபி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு 30-35 வயசுலேயே பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த சர்வைக்கல் கேன்சரை தடுக்கிறதுக்கு தடுப்பூசிகளே இருக்குது அந்த கர்ப்பப்பை புற்றுநோய். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிவிக்கு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்பிவி வேக்சின், செர்வாரிக்ஸ், கார்டாசில்னு 2 வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்கணும். ஸோ இந்த லேடிஸ்லாம் வந்து இந்த 15-16 வயசுலேயே போட்டுருணும். ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு சேஃப்டி இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லாம் முடிஞ்சு 35-40 வயசு போடுறதுல எந்த யூஸும் இல்லை.